எனக்கு ஆஃப்லைன்லேயே பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் எதுக்கு ஆன்லைனுக்கு மூவ் ஆகணும், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இது மாதிரி நான் அப்ரோச் பண்ண நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 2 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா பிஸ்னஸும் ஏன் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கணும்னா, மந்த்லி இந்தியாவில் மட்டும் 12 பில்லியன் சர்ச்சஸ் நடக்குது. நம்மளோட இந்தியாவோட பாப்புலேஷனே 1.4 பில்லியன் தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யூசர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் இல்லைன்னா, நம்மளை விட லோ குவாலிட்டியில் சேல் பண்ணிட்டு இருக்க நம்ம காம்படிட்டர்ஸோட பிஸ்னஸோட சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பிஸ்னஸ் ஆஃப்லைன்லேயே நல்ல ரீச் இருக்குன்னா, அந்த பிராண்டோட அத்தாரிட்டியை வச்சு ஆன்லைன்ல பிசினஸ் ஹியூஜ் லெவல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளா உங்கள் மீனவன் அண்ணா இருக்கார்ல, அவரை சொல்லலாம். ஸ்டார்டிங்ல அவர் நார்மலா மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ அவர் ஜஸ்ட் ஃபிஷர்மேன் தான். ஆனா எப்போ அவர் ஆன்லைன் பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாரோ, அதுக்கப்புறம் இப்போ அவர் 21 உங்கள் மீனவன் பிரான்சைஸ் பிசினஸோட ஓனர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிசினஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிசினஸை ஆன்லைன்ல ஷோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த எக்ஸல்ல உங்க பிசினஸுக்கு ஆன்லைன் பிரசன்ஸ் இல்லைன்னா நீங்க எவ்வளோ பிசினஸஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான கால்குலேஷன் அண்ட் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணுன்ற டீட்டெயில் கைடை இந்த எக்ஸலில் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.